ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதாவது இன்னைக்கு வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த வீடியோல என் வாய்ஸ் ஒரு ஸ்டார்ட்டிங் கொஞ்ச நேரம் தான் வரும். ஏன்னா, நம்ம சேனல்ல வந்து செகண்ட் ஆத்தர் வந்து யூஸ் பண்ண போறாங்க. அவங்க கதை சொல்ல போறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ, அவங்களோட வீடியோ தான் இது. ஸோ, அவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோக்கு தான் கொண்டு வந்தேன். அண்ட் எப்படி எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்களோ, அதே மாரி அந்த ஆத்தருக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபுல்லாக கேட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து பார்க்குறேன். அண்ட் நானும் வீடியோஸ் போடுவேன். அது வந்து நான் ரெகுலராக போடுறேனோ இல்லையோ, பட் இவங்க ரெகுலராக போடுவாங்க. நான் அப்பப்போ போடுவேன். ஸோ 2 பேருமே இந்த சேனலில் வீடியோஸ் போடுவோம். ஸோ கவலைப்படாதீங்க. அண்ட் இந்த ஆத்தரோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாட்டா பை பாய். நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுற வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஹாய்டா! நான் இந்த சேனலோட செகண்ட் ஆத்தர். ஸோ இனிமேல் என்னோடய வாய்ஸ்லேயும் உங்களுக்கு வீடியோஸ் வரும். அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆத்தர் வாய்ஸ்லேயும் வீடியோஸ் வரும். கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஜேர்னியை உங்கள் கூட சேர்ந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் நிறை குறை இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அண்ட் ரெஸ்பான்ஸும் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாச்சும் நான் மாற்றிக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் எஃப்எஃப்ஐ வந்து ஆரம் வச்சு பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. ஸோ அதனால தான் ஆரம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ. நம்ஜூனுக்கு ஒரு அப்பா அண்ட் அவங்க அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. தென் ஒரு கிராண்ட்மா இருக்காங்க. நம்ஜூனோட அப்பா ஒரு மெக்கானிக்கல் ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அவங்க கிராண்ட்மா வீட்டுக்கு முன்னாடியே ஒரு குட்டி பொட்டி கடை மாதிரி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ஜூன் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட், கிளாஸ் டாப்பர், லைட் ஸ்டூடெண்ட், எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவார் அண்ட் எல்லாத்துலேயுமே கலக்குவார். ப்ராக்டிக்கலான பர்சன். ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ப்ரெசென்ட்டில் அனலைஸ் பண்ணி அதை டிசைட் பண்ணுற ஒரு ஆள். இந்த சைட் நம்ம ஒய்யனுக்கு ஒரு அப்பா, ஒரு அம்மா அண்ட் ஒரு குட்டி பிரதரும் இருக்காங்க. ஒய்யனோட அப்பா ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க அம்மா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அவரோட தம்பி 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கான். ஒய்யன் அப்படியே ஆப்போசிட் தான். டுலுலு தான் சொலுலு அப்படின்னு லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு பர்சன். என்னதான் படிப்பில் ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எல்லா விஷயத்துலையுமே அவர் கிட்டிக்காரியான ஆள். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஆரம் தான் ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நோட்ஸ் எடுத்து படித்து முடிச்சு டைம் டேபிள் படி புக்கெலாம் எடுத்து வச்சுட்டு 8 மணி ஸ்கூலுக்கு 7:30 ரெடி ஆகிட்டான்னு கிளம்பிட்டாரு. அப்படியே இந்த சைட் நம்ம ஒய்யனை பார்த்தா, அடியே ஒய்யன் இன்னுமா எந்திரிக்காமல் இருக்க? அம்மா ப்ளீஸ்மா இன்னும் 5 நிமிஷம். இப்படியே 5 நிமிஷம்னு எத்தனை காலம் தாண்டி ஓட்டுவ? +2 வந்துட்ட, ஸ்கூல் முடிக்க போகிற அப்படிங்கிற எந்த யோசனையுமே இல்லாமல் இவ்வளோ லெத்தாஜிக்காவாக சுற்றிக்கிட்டே இருப்ப? அந்த நம்ஜூன் தம்பியை பாரு, எவ்வளோ பொறுப்பாக எழுந்திரிச்சு காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி போகுதுன்னு. நீ தான் இருக்கியே தடிமாடு. அம்மா, அவன் மூளை வேற, ஏன் மூளை வேற, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பேசாத. இப்போ உனக்கு எந்திரிக்கணும் அவ்வளோதானே, எந்திரிச்சு வரேன் முதல்ல போ அப்படின்னு பையன் அவன் அம்மாவை கிளப்பி விட்டுட்டு படித்து பிடிச்சி எந்திரிச்சு ஒரு வழியாக ஸ்கூலுக்கு ரீச் ஆகிட்டா. ஐயோ போச்சு, இன்றைக்கி வழக்கத்தை விட ரொம்ப லேட்டு. இன்றைக்கி என்ன ஆக போதும் தெரியல. சரி நமக்கு என்ன புதுசாக, அதெல்லாம் பழகினது தானே, வாங்க போவோம் அப்படின்னு பையனும் ஜாலியாக ஸ்கூலுக்குள்ள நடந்து போயிட்டுருக்கா. ஒரு வழியாக அவள் கிளாஸை ரீச் ஆகிட்டா. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட் இருக்கே. வாசல்லே அவளோட கிளாஸ் டீச்சர் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பையன், எஸ் சார். இன்னைக்கு லேட்டா? சார் அது வந்து ஸ்டாப். நீ எந்த ரீசனும் சொல்ல வேண்டாம். அப்படியே நேராக பிரின்சிபல் ரூமுக்கு போ. நீ அவர்கிட்ட பேசிக்கோ. இனிமே என்னால் பொறுத்துக்க முடியாது. ஸ்கூலே முடிய போகுது, ஆனால் நீ திருந்தின பாடு கிடையாது. சார் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் சார், ப்ளீஸ் சார். இன்னைக்கு தான் நீ ரொம்ப லேட்டாக வந்திருக்க. ஸோ நீ கண்டிப்பாக பிரின்சிபல் ரூமுக்கு போயே ஆகணும். ஜஸ்ட் கெட் அவுட். சார் ப்ளீஸ் சார். முடியாது. சொட்ட தரைய ஏன் தான் என்ன இப்படி படுத்துறானோ. சார் ப்ளீஸ் சார், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சார். சரி, டெய்லி லேட்டாக வரத்துக்கு ரீசன் சொல்லுவல. இன்றைக்கி தான் நீ ரொம்ப லேட்டாக வந்திருக்க, இதுக்கு என்ன ரீசன் சொல்ல போகிற? சார் அது வந்து அது அது அப்படின்னு வையன் மேலே விட்டத்தை பார்த்துட்ருக்குறா. ஏய், ஏன் மூஞ்ச பார்த்து பதில் சொல்லு. என்ன விட்டத்தை பார்த்துட்ருக்க? ஷோ, இந்த சொட்டத்தரைய வேற என்னை இப்படி கேள்வி கேட்குறானே, ஒரு ஐடியாவும் வரமாட்டேங்குதே. அப்போதான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. சார், மே ஐ கம் இன்? பாப்பா தம்பி உள்ள வா. இதோ இந்த தம்பி உன் பக்கத்து வீட்டில் தானே இருக்குது. எவ்வளோ பொறுப்பாக ஸ்கூலுக்கு வருது, நீயும் தான் இருக்கியே. சார், நான் காலையிலேயே டியூஷன் போகிறேன் சார், அதனால தான் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நீங்கள் வேணால் அவன்கிட்ட கேட்டு பாருங்கள் அப்படின்னு வையன் நம்ஜூனை கோத்து விட்றா. என்ன நம்ஜூன், உண்மையா இவன் காலையில் டியூஷன்லாம் போகிறாளா? நம்புகிற மாதிரி இல்லையே. சார் என்னது? தான்ப்பா இவன் டியூஷன் போகிறேன்றா. சைடில் ஒய்யனும் நம்ஜூனை பார்த்துக்கிட்டு ப்ளீஸ்ன்னு சைக்கிளே காட்டிக்கிட்டு இருக்கா.
ஸோ அவனுக்கும் புரிஞ்சிடுச்சு இவ போய் தான் சொல்லணும். வேறு வழி இல்லையே, ஃப்ரெண்டு காப்பாற்றி தானே ஆகணும்னு. ஆமாம் சார், இவ டியூஷன் போகிறாதான், ஆனால் எனக்கு இன்றைக்கி தான் தெரியும், நான் தான் சொல்லலை, சாரி சார். ஓ ஓகே தம்பி, நீ கிளாஸ்க்குள்ளே போ. வையன், இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். நீ எங்கே போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. கிளாஸுக்கு கரெக்டாக வந்தாகணும். இன்னும் கொஞ்ச நாளில் எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால் நாங்களே ஸ்கூலில் கோச்சிங் கொடுக்குறோம். நீ ஒன்றும் தனியாக போய் எங்கேயும் கிழிக்க வேண்டாம். நீ ஒழுங்காக ஸ்கூலுக்கு வந்தால் மட்டும் போதும். புரியுதா? ஓகே சார். கெட் இன். தேங்க்யூ சார். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன், எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் டெஸ்ட் பேப்பர் எடுங்க, தனித்தனியாக உட்காருங்க. அதுக்கு முன்னாடி 5 minutes டைம் தரேன், எல்லோரும் ரீகால் பண்ணிக்கோங்க. என்னது டெஸ்ட்டா? ஷிஷோ, சுத்தமாக மறந்துட்டேனே. இப்போ தான் ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சேன், அதுக்குள்ளே மறுபடியும் இன்னொரு கண்டமா? சரி, 5 நிமிஷத்தில் ஏதாச்சும் படிப்போம் அப்படின்னு ஒய்யனும் புக்கை பாட்டி பார்க்குறா. ஆனால் கடைசி வரைக்கும் அவருக்கு ஒன்றுமே புரியல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் புக்கை க்ளோஸ் பண்ணுங்கள், பேப்பர் எடுங்க. என்னது அதுக்குள்ளே டைம் அப்பா? என்னத்தை எழுதுறது? சரி, வழக்கம் போல் எதையாச்சும் எழுதி விடுவோம். ஒய்யனும் அவளுக்கு தெரிஞ்சதை எழுதிக்கிட்டு இருக்கா. இந்த சைட் நம்ஜூனும் ஸ்கேல் எடுத்து கோடு போட்டு டெக்கரேஷன் பண்ணி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு வித் கரெக்ட் ஆன்சர்ஸோட. கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் முடிச்சிட்டிங்கல்ல, போதும், பேப்பரை வந்து சப்மிட் பண்ணுங்கள். நம்ம தான் எதுவுமே எழுதலையே, போய் முதல் நாளாக சப்மிட் பண்ணிட்டு வந்துடுவோம். சார் இந்தாங்க சார். நம்ஜூன் சார் ஒரு 5 minutes சார். ஓகேப்பா, நீ எழுதுனா கரெக்டாக தானே இருக்கும், எழுது. இதோ பாடுறா, இவர் எழுதினா மட்டும் எல்லா ஆன்சரும் கரெக்டாக இருக்குமாமே. அது சரி. ஒரு வழியாக நம்ஜூனும் டெஸ்ட்டை ஃபுல்லாக எழுதிட்டு பேப்பரை சப்மிட் பண்ணிட்டாரு. அண்ட் அன்னையிலையும் ஃபன்னாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் வீட்டில், நான் வீட்டுக்கு வந்துட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருந்தால் கொடு. வந்ததே இப்போ தான், அதுக்குள்ளே ஸ்நாக்ஸா? போ, முதல்ல கை கழுவு. சரி கழுவுறேன். ஒய்யனும் ரொட்டீன்ஸ்லாம் முடிச்சுட்டு நேராக ஹாலுக்கு வந்துட்டா. ஏன்னா அங்கே தானே டிவி இருக்குது. டிவியில் அவளுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவளும் ஜாலியாக உட்காந்து பார்த்துட்ருக்கா. ஒய்யன் வந்ததும் டிவியில் உட்காந்துட்டியா? புக் எடுத்து கொஞ்ச நேரம் படிக்கலாம்ல? அம்மா, இப்போ தான் நான் ஸ்கூல்லேருந்து வரேன், மறுபடியும் உனக்கு படிக்கணுமா? ஆமாம், நீ அப்படியே எங்கள் ஸ்கூலில் படித்து கிழிச்ச லட்சணம் எனக்கு தெரியாது பாரு. இப்போ எதுக்கு தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்க? போய் எனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துருவா. இதுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது, இந்தா தின்னு. சரி, எங்களுக்கு தெரியாமல் மேடம் எந்த டியூஷனுக்கு போகிறீங்க? டியூஷனா? சார் ஃபோன் பண்ணார். எந்த சார்? அதான் உன் கிளாஸ் டீச்சர். ஓ, அவரா? சொல்லு, என்ன சொன்னார்? உங்கள் பொண்ணு சின்சியராக காலையில் எழுந்திரிச்சு எங்கே மேடம் டியூஷன் போகிறான்னு கேட்குறாரு. அம்மா, நானே ஒரு இதில் அடிச்சு விட்டேன், அதெல்லாம் நம்பிட்டு உங்ககிட்ட போய் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாரு சொட்டத்தலைய. ஆமாண்டி, சொல்லி கொடுக்குற வாத்தியாரே உனக்கு சொட்டத்தலைய. நீ எல்லாம் எங்கே திருந்த போகிற? உன் கூட சேர்ந்து நானும் போய் சொல்லியிருக்கேன். வாவுமா, சூப்பர், இப்படியே மெயின்டைன் பண்ணு. அப்போ தான் நான் டெய்லியும் ஜாலியாக தூங்கிட்டு கொஞ்சம் லேட்டாக ஸ்கூலுக்கு போகலாம். ஒய்யன், இதெல்லாம் சுத்தமாக சரி கிடையாது. இனிமேல் நீ லேட்டாக எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போனேன்னா நானே உன் ஸ்கூலில் போய் உன்னை பற்றி சொல்லிட்டு வந்து அப்புறம் உனக்கு அசிங்கமாக போய்டும், பார்த்துக்க. என்னம்மா, பிளாக்மெயில் பண்ணுறியா? பிளாக்மெயிலாம் இல்லடி, சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கேன். சரி கத்தாத. இனிமேல் எந்திரிச்சு சீக்கிரமாக டயத்துக்கு போகிறேன், போதுமா? போ. சரி சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பு, நான் உன்னை உண்மையிலேயே டியூஷனில் சேர்த்து விட போகிறேன். என்னது டியூஷனா? மா, யாரை கேட்டு நீ சேர்த்த? நீ யாரை கேட்டாங்க நான் டியூஷன் போகிறேன்னு சொன்னேன்? அம்மா, அதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ டியூஷனுக்கு போகிற, போய் ரெடி ஆகு, போ. சரி ரெடி ஆகுறேன். நம்மளை எந்த டியூஷனில் சேர்க்குறாங்க? இங்கே தான் யாருமே டியூஷன் எடுக்கலையே. சரி போவோம், என்னதான் நடக்குதுன்னு பார்த்துக்கலாமே அப்படின்ட்டு வையனும் அசால்ட்டாக கிளம்பிட்டு இருக்கா. வையனோட அம்மா அவளை கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்க நம்ஜன் வீட்டுக்கு தான் போகிறாங்க. மா, என்னம்மா டியூஷன் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு இவன் வீட்டுக்கு வந்திருக்க? மாமாம்மா ப்ளீஸ்மா, இதுக்கு அந்த சொட்ட தலைனே பரவாயில்லம்மா, இங்கே வேண்டாம்மா ப்ளீஸ்மா. ஏய், ஒழுங்காக சொல்கிறத கேளு. இந்த தம்பி எவ்வளோ நல்லா படிக்குது, இவர்கிட்ட நீ படித்தாதான் நீ நல்ல பிள்ளையாக இருப்ப. வா. மா, நாங்கள் 2 பேரும் ஒரே கிளாஸ்மா, எப்படிம்மா அவன்கிட்ட போய் படித்தா அசிங்கமாக இருக்காதா? இந்த அசிங்கம்லாம் மார்க் ஒழுங்காக எடுக்காதப்போ யோசிச்சிருக்கணும், இப்போ என்ன பண்ணுறது? மாமா ப்ளீஸ்மா, மாமாம்மா ஒழுங்கு மரியாதையே இப்போ வரியா இல்லையா? சரி வாரான், போ. வையனும் அவங்க அம்மாவும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வாசல்லே அவங்க பாட்டி அவங்க. அடடி வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்ன இந்த பக்கம்? அது நம்ஜூன் தம்பிக்கிட்ட இவளை படிக்க அனுப்பலான்னு வந்திருக்கேன்.
ஒழுங்காகவே படிக்க மாட்றா. இவ என்ன பண்ணுறா எப்படி இருக்கான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது. 12th வேறல. ஆமாம் ஆமாம், 12th கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்தாதான் நல்ல காலேஜ் கிடைக்கும். என் பேராண்டிலாம் காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு படிக்கிறான். அவன் கூட சேர்ந்து படித்தேன்னு வச்சுக்கோ, நீயும் எங்கேயோ போயிடுவாம்மா. என்னது 5 மணிக்கா? ஷியூ, மிட் நைட்லலாம் எந்திரிச்சு படிக்கிறானே, என்னையும் இப்படி மாற்றிடுவாங்க போலையே. நீ உள்ளே போம்மா, அவன் உள்ளே தான் இருப்பான். சரிம்மா. பையனும் அவங்க அம்மாவும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நம்ஜுன் அவர் ரூமில் உட்காந்து சின்சியராக படிச்சுக்கிட்டு இருக்காரு. தம்பி நம்ஜுன். வாங்க ஆண்டி, எப்போ வந்தீங்க? இப்போ தான்ப்பா வந்தேன். நீ தப்பாக நினச்சிக்கலன்னா நான் ஒன்று கேட்கட்டா? சொல்லுங்கள் ஆண்டி. இல்லை, ஒய்யனுக்கும் இனிமேல் சேர்த்து நீ கொஞ்சம் டியூஷன் எடுக்கிறியாப்பா? இதில் என்ன ஆண்டி இருக்குது, தாராளமாக நான் எடுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. உனக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுப்பா. ஐயோ, ஃபீஸ்லாம் வேணாம் ஆண்டி. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் என்னை அம்மா மாதிரி பார்த்துக்கிறீங்க. இதுக்கு போய் நான் ஃபீஸ்லாம் வாங்குவேண்ணா. அவளை நான் நல்லா படிக்க வைக்கிறேன், நீங்கள் விட்டுட்டு போங்க. சரிப்பா. ஏய், ஒழுங்காக படிக்கிற, ஓப்பி அடிக்கணும்னு நினச்ச காதை திருகிடுவேன் பார்த்துக்க. சரி சரி, நீ முதல்ல இடத்த காலி பண்ண போ அப்படின்னு ஒய்யனும் அவங்க அம்மாவை துரத்தி விட்டுட்டு புக் எடுத்து உட்காடுறா. ஆனால் புக்கை திறந்த 5வது நிமிஷமே என்ன டயர்டாக இருக்குது, எவ்வளோ படிக்க வேண்டியதாக இருக்குது. ச்சே, வையன் 5 நிமிஷத்துக்குள்ளே நிறையா படிச்சிட்ட போல இருக்குது. இவ்வளோ பெருசாக கொட்டாய விடுற. சரி சொல்லு, என்ன படித்த? என்னது படித்தனா? ஹே, புக்கை திறந்ததுக்கே எனக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குடா. ஏன்டா நீ வேற? என்னது புக்கை திறந்ததுக்கே டயர்டாக இருக்கா? அது சரி, நீ சரிப்பட்டு வர மாட்ட. நான் ஒரு சாப்டர் எடுத்து தரேன், அதை படிச்சுட்டு எனக்கு ஒப்பி. டே, ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுற, ப்ளீஸ்டா. ஒய்யன், நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. நீ இன்றைக்கி டெஸ்ட்டே ஒழுங்காக எழுதுற, நான் கவனித்தேன். நாளை டெஸ்ட்டாச்சும் ஒழுங்காக பண்ணல, அதுக்காகச்சும் படி. சரி எடுத்து கொடு, படிக்கிறேன். அங்கே தானே ட்விஸ்ட்டே இருக்குது. நாளைக்கு அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம். நம்ம ஒய்யனுக்கு சுத்தமாக மேக்ஸே வராது. டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்னன்னு கூட சுத்தமாக தெரியவே தெரியாது. டெபிட்டு கிரெடிட்டா? ஓ, இந்த டப்பாவாக போடுவாங்களே அதுவா? இதுதான் நாளைக்கு எக்ஸாமா? இதை ஈஸியாக எழுதலாமே, இதையா போய் படிக்க சொல்கிறான்? நம்ஜுன், முடிச்சிட்டேன்ப்பா, இந்தா பாரு. என்னது முடிச்சிட்டியா? சரி காட்டு. என்ன எதுவுமே எழுதவே இல்லை, நீ பாட்டு முடிச்சிட்டேன்னு. இது தெரியாதா உனக்கு? இது இந்த டப்பாவாக போட்டு இந்த சைடு ஒரு 5 நம்பர், இந்த சைடு ஒரு 5 நம்பர் கூட்டினா இந்த சைடு ஈக்குவலாக வரணுமே ஆன்சர். அந்த சம்மு தானே. அதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், ஈஸியாக போட்டுருவேன். செம்ம போய் யாராச்சும் மனப்பாடம் பண்ணுவாங்களா? இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுற விஷயமே கிடையாது. நீ இப்போ எங்கே என்ன தான் மனப்பாடம் பண்ணாலும் உனக்கு டெஸ்ட் எழுதும் போது கண்டிப்பாக மறந்து போயிடும். அதெல்லாம் மறக்காதுப்பா. மறந்தாலும் நான் அந்த பிட்டெல்லாம் யூஸ் பண்ணி. என்னது பிட்டா? ஐயோ, இவன்கிட்ட வாய விட்டுட்டேனே. இல்லை, ஏதாச்சும் பிட்டை யூஸ் பண்ணி, என் பவரை யூஸ் பண்ணி நாங்கள் எழுதிடுவேன்னு சொல்ல வரேன். இங்கே பாரு, இந்த பவரை யூஸ் பண்ணுறேன், தவறை யூஸ் பண்ணுறேன்னு ஏதாச்சும் லூஸ் தரமாக பண்ணிகிட்டு இருக்காமல் ஒழுங்காக படி. இல்லைனா ஒரு ஐப்ரோவை ஷேவ் பண்ணிவிடுவேன். என்னது ஐப்ரோவை ஷேவ் பண்ணுவியா? ஏன்னா வித்தியாசமான தண்டனையாக இருக்குது. ஆமாம், பொண்ணுங்க நீங்கள் டெய்லியும் பியூட்டி பார்லர் போயிட்டு அதை த்ரெடிங் பண்ணுறதெல்லாம் நானும் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஒழுங்காக படிக்கலை, நான் கண்டிப்பாக அதை ஷேவ் பண்ணிவிடுவேன். அண்ட் நான் ஷேவ் பண்ணதுனால உங்கள் அம்மா அதுக்கு எதுவும் ஆப்ஜெக்ஷன் சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் என் நேரம், எல்லாம் கூட்டு சேர்ந்து என்னை பழி வாங்குறீங்களே. சரி, எனக்கு இது புரியலை, கொஞ்சம் சொல்லித்தா. இங்கே வா. நம்ஜுனும் இந்த சம் எப்படி போடணும்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. ஆனால் ஒரு தடவைக்கு 2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அப்போ தான் அவளுக்கு ஈஸியாக புரியும்னு. சரி, பேப்பர் எடு. இந்த சம்மை நீ இப்போ டெஸ்ட் எழுதுற. என்னது டெஸ்ட்டா? ஆமாம், இவ்வளோ நேரம் நான் சொல்லி கொடுத்தல, அதை வச்சு எழுது. என்னது டெஸ்ட்டா? ஷூ, நம்ஜுன் ப்ளீஸ், எல்லாம் வேண்டாமே. நான் என்ன உன்னை எல்லாரும் முன்னாடி உட்காந்து எழுத வச்சு கரெக்ஷன் நான் பண்ணி கொடுக்க போகிறேன்? நீயும் நானும் தான் இருக்கோம், இதில் என்ன தயக்கம் உனக்கு? சும்மா எழுது. நான் என்ன தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன்னு நான் பார்க்குறேனே, அப்போ தான் உனக்கு புரிஞ்ச மாதிரி என்னால் ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியும். இவன் சொன்னால் கேட்க மாட்டான். சரி எழுதுவோம் அப்படின்னு ஒய்யனும் எழுத ஸ்டார்ட் பண்ணுறா. என்னதான் ஃபுல்லாக கவனிச்சிருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் புரியலை. ஸோ அதனால் அங்கங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கா. ஒய்யன், நீ ரொம்ப கரெக்டாகவும் எழுதலை, ரொம்ப தப்பாகவும் எழுதலை. ஸோ உனக்கு இன்னும் கொஞ்சம் பர்சனல் ட்ரைனிங் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணல, டெய்லி 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு என் வீட்டுக்கு வந்துடுற. நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கிறோம், ஓகே? நான் என்னென்னலாம் படிக்கிறேனோ அதெல்லாம் உன்னையும் படிக்க வச்சுருவேன். ஸோ உனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், மறக்காமல் வா. என்னடா மிட் நைட்டில் கூப்பிடுற? எப்போ நான் சாயங்காலம் கூட வரேன், டிவி கூட பார்க்காம அவன் வீட்டுக்கு வந்துடுறேன். ஆனால் இந்த காலையில் மாற்றம் மட்டும் வேணாண்டா, ப்ளீஸ்டா. ஒய்யன், என்ன லூஸ் தராமல் பேசிகிட்டு இருக்க? காலையில் எந்திரிச்சு படித்தாதான் மைண்டுக்கு அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகும், படிக்கிறதெல்லாம் அப்படியே மண்டைக்கு ஏறும்.
ஏய் ஏன்டா இப்படி பண்ணுற? நீ சரிப்பட்டு வர மாட்ட, நான் உங்கள் அம்மாட்ட பேசிக்கிறேன். ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், உனக்கு என்ன 5 மணி வேண்டாம், ஒரு 6 மணி. ஏய் 5 மணிக்கெலாம் இருந்துச்சு, எனக்கு பழக்கமே இல்லைடா, ப்ளீஸ்டா. சரி, இப்போ 6 மணிக்கு எந்திரி. ஆனால் பப்ளிக் எக்ஸாமுக்கு 10 days முன்னாடி நீ கண்டிப்பாக 5 மணிக்கு தான் எந்திரிச்சு ஆகணும், புரிஞ்சுதா? ஓகே ஓகே, அப்போ தானே, அப்போ பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்படியே அன்னைக்கு டே அவங்களுக்கு முடியுது. ஒய்யனும் அவளால் முடிஞ்ச அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறா. இதே நெக்ஸ்ட் டேயும் வருது. ஒய்யனும் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு ரெடி ஆகி கரெக்ட் டயத்துக்கு ரீச் ஆகிட்டா. அண்ட் அன்றைக்கி வச்ச டெஸ்ட்லேயும் நல்ல மார்க் எடுத்திருக்கா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கே ஒரு புது ஃபீலிங் இருக்குது. அண்ட் இது நல்லாவும் இருக்கிறதுனால நம்ஜுனுக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்கிறதுக்காக இன்டர்வல் பிரேக்கில் நம்ஜுனை தேடுறா. ஆனால் அவரை காணும். எங்கே போனா இவன்? இன்டர்வல் பிரேக்கில் கூட போய் எங்கேயாச்சும் போய் உட்காந்து படிப்பான் போல். சரி, ரொம்ப பசிக்குது, நம்ம கேன்டீனுக்கு போவோம் அப்படின்னு ஒய்யனும் கேன்டீன் சைட் போகிறா. அங்கே ஒரு 4-5 பாய்ஸ் சேர்ந்து நம்ஜுனை ரேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏய், கையில் காசு இருக்குல்ல, குட்ரா. இல்லை, இது என்னோடது. ஏய் குட்ராண்ணா. டேய், அதான் உங்கள் பாட்டி கடைலாம் வச்சுருக்காங்களாமே, அங்கேயே ஏதாச்சும் வாங்கிட்டு வர்றது, அதை விட்டுட்டு இங்கே வந்து என்ன தின்னுட்ருக்க? இல்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதான் நான் கேன்டீனில் வந்து சாப்பிட்லான்ட்டு. ஓஹோ, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா? எங்கள் அம்மாவுக்கும் தான் உடம்பு சரியில்லை, இன்றைக்கி நான் சாப்பாடு கொண்டு வரல, உன் காசை கொடு, நான் வாங்கிக்கிறேன். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அண்ணா. ஹே, இங்கே பாரா, நாமளும் இவனும் ஒரே கிளாஸ் தான், நம்மளை போய் அண்ணா அண்ணாங்கிறான், அடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே இப்படி கதறானே. இதெல்லாம் தூரத்தில் இன்னும் வையன் பார்த்துட்டு தான் இருக்கா. பார்த்த உடனே அவளுக்கு செம்ம கோவம் வருது. வேகமாக அவங்கள நோக்கி நடந்து போய், ஏய் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏ வையன், உனக்கு இது தேவையில்லாத விஷயம், அதை நீ சொல்லக்கூடாது. நம்ஜுன், வா போகலாம். வையன், அவங்கக்கிட்ட காசு இருக்குது. ஏய், காசை கொடுங்கடா. ஏய், நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டா வந்து என்கிட்ட காசு கேட்டுட்ருக்க? மரியாதையாக ஓடி போயிடு, இல்லைனா என்னடா என்ன பண்ணுவ? இப்போ நீ மரியாதையாக காசை கொடுக்கலன்னா நான் நேராக பிரின்ஸிபல் ரூமுக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஓ, பிரின்ஸிபல்னால் நாங்கள் பயந்துருவோன்னு நினச்சிட்ருக்கியா? போய் கம்ப்ளைண்ட் கொடு. வையனும் நேராக பிரின்ஸிபல் ரூமுக்கு போகிறா. இதை பார்த்த பசங்க பயந்து அடிச்சு போய் அவளை வழியிலே தடுக்கிறாங்க. ஏய், நீ எங்கே போகிற? இந்தா அவன் காசை பிடி, எங்களுக்குலாம் அவன் காசுலாம் ஒன்றும் வேணாம், எங்களுக்கு சாப்பாடு இருக்குது, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு அவனுங்களும் பயந்து அடித்து ஓடிடுறானுங்க. வையனும் நம்ஜுன் கிட்டே போய், இதுக்கெல்லாம் பயப்படுவியா நீ? பையன் தானே, தைரியமாக ஃபேஸ் பண்ண வேணாம், இப்படி மிரட்டின்னு அவனுங்க ஓடிருப்பானுங்க. அதை விட்டுட்டு அவங்கள்ட்ட போய் காசை போய் கொடுத்துட்டு, இந்தா புடி. சரி, நீ ஏன் கேன்டீனில் வந்து சாப்பிட்ற? பாட்டி இன்னைக்கு சமைச்சு தரலையா? அது பாட்டிக்கு உடம்பு சரியில்லை தான். ஓஹோ, சரி சரி, நாளையிலேருந்து நானும் உனக்கு டிஃபன் கொண்டுட்டு வரேன், ஓகேவா? அதெல்லாம் வேண்டாம் ஒயன். இதில் என்ன இருக்குது? நீ எனக்கு சொல்லித்தர, நான் உனக்கு சாப்பாடு தரேன், ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் ஆகிடும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சரி வா போகலாம், நான் இன்றைக்கி நிறையா டிஃபன் கொண்டு வந்திருக்கேன், 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், கேன்டீன்லலாம் வேணாம், இந்த கேன்டீனில் வாங்கி சாப்பிட்றதுக்கு சும்மானே இருக்கலாம். இல்லை வையன், பரவாயில்ல, இப்போ நீ வரியா இல்லையா? சரி சரி வரேன், வா போகலாம். நம்ஜுனை பொறுத்த வரைக்கும் படிப்பு மட்டும்தான் எல்லாமே. ஸோ அவ்வளோவா அவருக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஒய்யன் அவள் பக்கத்து வீடுங்கிறதுனால அவளுக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும். ஸோ அவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி ஸ்கூலில் யாருமே அவன்கிட்ட அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஏன்னா அவன் ஸ்கூல் டாப்பருங்கிறதுனால எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸும் அவனையே ரோல் மாடலாக எடுத்து பேசுகிறதுனால அவங்க ரொம்ப கடுப்பாயிட்டு அவனை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ஜுன் மேலே ஒரு நிறைய வெறுப்பு உண்டாக்குது. பட் பாவம் நம்ஜுன் இது எதுவுமே தெரியாமல் ரொம்ப இன்னசென்ட்டாக ஸ்கூலுக்குள்ளே சுற்றிட்டு இருப்பார். ஒய்யனும் அன்றைக்கி நடந்த டெஸ்ட்டை நல்ல மார்க் எடுத்ததுனால பேப்பர் எடுத்துகிட்டு ஜாலியாக அவங்க வீட்டுக்கு போகிறா. மா இந்தா இங்கே பார், எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னு. ஏதோ பெருசாக பேசுவேன். இந்த மார்க் எதனால் வந்துச்சுன்னு நான் சொல்லட்டா? எதனால் வந்துச்சு? நான் கையை வச்சு எதனால வந்துச்சு? மண்ணாங்கட்டி, அந்த தம்பி சொல்லி கொடுத்ததுனால வந்துச்சு. கஷ்டப்பட்டு நான் படித்து எழுதிருந்தா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? ஆமாம், அந்த பிள்ளை தானே சொல்லி கொடுத்துச்சு, இல்லை நீயா எழுதுனியா? நீயா எழுதுறன்னு சொன்னால் சின்ன குழந்தை கூட நம்பாது. சரி சரி, ரொம்ப அசிங்கப்படுத்தாத. நாளையிலேருந்து நம்ஜுனுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கட்டி கொடு. நம்ஜுனுக்குமா? ஏன் என்ன ஆச்சு? அவங்க பாட்டி ரொம்ப வயசானவங்க, ப்ளஸ் அவங்க வேறு வெளியில் இருக்க அந்த ஷாப்பை பார்த்துக்குறாங்க. இதில் அவனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியல. அவன் கேன்டீனில் போய் சாப்பிட்றான், அங்கே போகிறது சாப்பாடே கிடையாது. ஸோ நீ நம்ம வீட்லேருந்து கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறியா? அந்த தம்பிக்கு தானே, தாராளமாக செஞ்சு கொடுத்துடலாம். நல்ல தம்பி, பாவம் அம்மாவை தான் இழந்துடுச்சு. அம்மா விடுமா, நம்மளாம் இருக்கோம்ல, அப்படியே விட்டுருவோம்மா. சரி சரி, நீ கிளம்பு, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் டிஃபன் சாப்பிட்டுட்டு அந்த தம்பிக்கும் டிஃபன் எடுத்துகிட்டு போ. இப்படியே பேசிட்டு ஓப்பி அடிக்கலான்னு பார்க்குறியா? அம்மா நடந்தது தானே சொல்லிகிட்டு இருக்கேன், அப்படியே வந்துட வேண்டியது என்ன திட்டுறதுனே. சரி சரி, போய் டிஃபன் எடுத்து வை. ஒய்யனோ டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்ஜுனுக்காக கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போகிறா. நேராக அவள் நம்ஜுன் வீட்டுக்கு போகிறா. நம்ஜுன் ரூம்குள்ளே சின்சியராக படிச்சுட்ருக்காரு.
நம்ஜுன் படித்தது போதும், இந்தா கொஞ்சம் சாப்பிடு. ஆ இல்லை எனக்கு வேண்டாம். ஏய் அம்மா கொடுத்து விட்டாங்க, சாப்பிட்றா. ஓ சரி. அவனும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஓ அப்போ அம்மா கொடுத்து விட்டா சாப்பிடுவேன், நான்லாம் பண்ணால் சாப்பிட மாட்டியா? ஏய் அப்படியெல்லாம் இல்லை. சரி சரி சும்மா தான் கேட்டேன், ரொம்ப பண்ணாத. சரி நாளைக்கு ஏதாச்சும் டெஸ்ட் இருக்கா என்ன? நாளைக்கு இல்லை, நாளைக்கு எதுவும் டெஸ்ட் இல்லை. பட் ஆனால் நீ படிக்கணும். ஐயோ படிக்கிறேன்டா, நாளைக்கு டெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தான் கேட்டேன். சரி சரி சாப்பிட்டு வா படிப்போம். இந்தா ஒய்யன் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லு அம்மா கிட்ட. சொல்கிறேன். சரி வாய் பக்கத்தில் கொஞ்சம் ஒட்டி இருக்கு பாரு, அதை முதல்ல எடு. ஆ வாய் பக்கத்துலையா? எந்த சைடு? லெஃப்ட் சைடில் ஒட்டியிருக்கு. லெஃப்ட் சைட்லையா? போயிடுச்சா? ஏய் ஒழுங்கா தொடடா. என்னது? ஐயோ இப்போ போயிடுச்சா பாரு. நீ எல்லாம் வா அப்படின்ட்டு ஒய்யன் அவளோட ஷால் எடுத்து லைட்டாக வைப் பண்ணி விடுறா. ஸோ இந்த நேரத்தில் அவங்க 2 பேருக்கு ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஜன்னல் ஓரத்தில் ஒரு குருவி வந்து சவுண்டு போடுது. 2 பேரும் டக்குன்னு சென்ஸுக்கு வந்து வா என்னன் வந்து படி ஒய்யன் படி வா. ஏன் இப்போ இவ்வளோ பதறான்? நம்ம என்ன பண்ணிட்டோம்? சரி நமக்கு என்ன. படிக்கிறேன். என்ன படிக்கணும் சொல்லு முதல்ல, வா வா. சரி சரி படிக்கிறேன், என்ன படிக்கணும்னு சொல்லு. நேற்று தான் அக்கௌண்ட்ஸ் படித்தேன், இன்றைக்கி அதெல்லாம் படிக்க முடியாது, வேறு ஏதாச்சும் இருந்தால் கொடு. ஓகே இன்றைக்கி காமர்ஸ் படிக்கலாம். காமர்ஸில் அந்த புல் பியர் கான்செப்ட் இருக்குல்ல, அதை இன்றைக்கி தான் நடத்துனாங்க. ஸோ நீ அதை படி, நான் உனக்கு அப்புறமேட்டி கொஷின் கேட்குறேன். ஓகே ஓகே. இன்றைக்கி நடத்துனாங்க தெரியும், அது என்ன நடத்துகிறாங்கன்னு சொல்கிறியா? நானும் படித்து பார்க்குறேன், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சுத்தம் கிளாஸில் என்ன தாண்டி பண்ணுவேன்? ஏய் நான் கவனிப்பேன், அதுக்கப்புறமேட்டு மறந்து போயிடுது, நான் என்ன பண்ணுறது? சரி சரி சொல்லித்தரேன். புல்லுன்னா ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா, அவங்க 2 ஹார்ன்ஸை வச்சு மேலே அப்படியே அவங்களோட எனிமியை தூக்கும், அதுதான் வந்து புல். பியர்னா அவங்களோட எனிமியை அப்படியே தரைக்கீழே கொண்டுட்டு வரும். இதை வந்து நம்ம ட்ரேடிங்கில் எப்படி சொல்லுவோன்னா, மேலே வர்றது கீழே, அதாவது லாபம் ப்ராஃபிட். இதுதான் சிம்பிளாக நீ ஞாபகம் வச்சுக்கலாம், புரிஞ்சுதா? ஓஹோ இப்படிலாம் ஞாபகம் வச்சு படிக்கலாமா? ஓகே ஓகே டன் டன். நீ பாரு நான் படிச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் படிச்சிட்டியா சொல்லு. புல்னா வந்து மேலே போகிறது, பியர்னா வந்து கீழே வர்றது. ஹே இப்படி மொட்டையாக போய் எக்ஸாமில் எழுதுவியா? இல்லை இல்லை நீ கேட்டங்கிறதுனால நான் சொன்னேன். இப்போ என்ன அதில் இருக்கிற முன்னாடி ஈயடிச்சான் காப்பி அடிக்கணுமா? சரி இரு வரேன். இங்கே பாரு வையன், நீ ஈயடிச்சான் காப்பி அடிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. நீ எதையாக இருந்தாலும் புரிஞ்சு அர்த்தத்தோடு படித்தா மட்டும்தான் உனக்கு மண்டையில் நிற்கும், இல்லைனா நிற்கவே நிற்காது. ஒரு தடவைக்கு 2 தடவை படி, 5 தடவை எழுதிப்பார், அப்போ தான் உன் மைண்டில் நிற்கும். சரி சரி எழுதுறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், இது கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் வரும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ படி. சரிடா படிக்கிறேன்டா. ஒய்யனும் சின்சியராக உட்காந்து படிச்சுட்ருக்கா. அப்போ என்னன்னு தெரியல, நம்ஜுன் அவளை பார்க்குறான். அவள் சின்சியராக படிக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது, பட் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவளே கொஞ்ச நேரம் பார்த்துட்ருக்கா. ஒய்யனும் அதை கவனிக்காமல் இந்தா முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு நோட்டை நீட்டுறா. முடிச்சிட்டியா? இங்கே கொடு. ஓகே ஓகே அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் பார்த்துக்கலாம். என்ன இவன் நம்ம எழுதி கொடுத்ததை பார்க்காமலே கரெக்டுன்றான். அந்தளவுக்கு தேறிட்டோமா நம்ம? அது சரி. இப்படியே அவங்களோட ஸ்டடீஸ் நல்லா ஃபன்னாகவும் சீரியஸாகவும் போயிட்டுருக்குது. பப்ளிக் எக்ஸாம் நெருங்க நம்ஜுன் ஒய்யனுக்கு சீரியஸாக சொல்லி கொடுத்துட்ருக்கான். அவளும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறா. ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு மொதல் நாள். ஒய்யன் இதெல்லாம் பார்த்துக்கோ, கண்டிப்பாக வரும், ஓகேவா? ஓகே டன் 1 வேர்ட்ஸ் எல்லாம் நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன், அது எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? 1 வேர்ட்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லை, பட் புக்கின் சைட்லேருந்து 1 கண்டிப்பாக கேட்பான். 1 தானே கேட்பான், அப்புறம் என்ன? ஹே 1னா அசால்ட்டான்ற, 1 சென்டமே போயிடும் தெரியுமா? ஹே அந்த சென்டம் கேங் நான் இல்லை, எனக்கு படித்து நல்ல மார்க் எடுத்திருந்தா போதும், ஃபுல் மார்க் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. உனக்கு எப்படி? என் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாருல, ஸோ அதனால் நான் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போகணுங்கிறதுக்காகவே எல்லா எக்ஸாம்லேயும் நான் ஃபுல் மார்க் எடுக்கணும்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. நீ அப்படி எடுத்து படிக்க வேண்டியதானே? படிக்கலாம், ஆனால் நான் எல்லாத்தையும் படித்தா மறந்து போயிடுவேன், அதுக்கு இது எவ்வளோ பெட்டர். ஸோ அதனால தான் அளவோடு படிச்சுக்கிறேன். மூளை வேறு, என் மூளை வேறு, ஸோ 2த்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே நீ சொல்லதானோ உண்மைதான். சரி கம்ப்யூட்டர் எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கல் வச்சாங்களே, அதை நான் ஒழுங்காக தான் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் தப்பு வரும்னு நினைக்கிறேன். அதனால ஏதாச்சும் மார்க் குறைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போலாம் மார்க் அதெல்லாம் குறைக்கிறதுலாம் கிடையாது, ஸ்கூலோட ரெப்புடேஷனுக்காக எல்லாருக்கும் ஃபுல் மார்க் கொடுக்க சொல்லிகிட்டு இருக்காங்க. மேபி 1 or 2 மார்க் வேணால் குறையலாம். அப்பா 1 or 2 மார்க் தானா? நான் கூட பயந்துட்டேன்.
ஏன் நான் உனக்கு ஒழுங்காக தானே சொல்லி கொடுத்தேன், ஏன் நீ ஒழுங்காக பண்ணலன்ற? இல்லை நான் ஒழுங்காக தான் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். எல்லாருக்கும் ஃபுல் மார்க் போட மாட்டாங்களா அதனால். பார்ப்போம் ரிசல்ட் வர அன்றைக்கி உனக்கு இருக்குது. அதெல்லாம் விடு, இப்போ இந்த எக்ஸாமுக்கு படிக்கலாம் வா. ஹே ஒய்யன், ரொம்ப நேரமாக படிச்சுட்ருக்கோம், கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமே. நானே கேட்கலான் இருந்தேன், திட்டுவேன் தான் கேட்கல. சரி பிரேக் எடுக்கலான்ற. இப்போ என்ன பண்ண போகிறோம்? எனக்கு ஆக்சுவலி பிரேக் எடுக்கணுன்னா நான் படுத்து தூங்கிடுவேன். என்னது, தூங்கிடுவியா? ஆமாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக படிச்சுட்டு தூங்குனா மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இது உன் வீடு, நீ தூங்குவேன், நான் என்ன பண்ணுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என்னமோ பண்ணு, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன், பாய். என்னடா இவனை புரிஞ்சிக்கவே முடியல, இவ்வளோ நேரம் முக்கி படிச்சுட்டு இருந்தா இப்போ நான் போய் தூங்க போகிறேன்றான். சரி, நம்ம வேலையை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒய்யனும் ஒரு நோட் எடுத்து ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ஜுனும் கரெக்டாக அலாரம் வச்ச மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு கழிச்சு எந்திரிச்சிட்டாரு. ஏ ஒய்யன், என்ன பண்ணிகிட்டு இருக்க? அது சும்மா ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன். ட்ராயிங்கா? எங்கே காட்டு. இந்தா. ஹே, எல்லாமே நல்லா இருக்கு, நீ பேசாமல் ஆர்ட்ஸ் லைக் எஃப்டி மாதிரி சேர்ந்துடலாமே. எனக்கும் அதுதான் ஆசை, பட் ஆனால் எங்கள் அப்பா பிகாம் எடுக்க சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உனக்கு என்ன வருதுன்னு உனக்கு தானே தெரியும். இந்த லாஜிக் உனக்கு தெரியுது, எங்கள் அப்பாவுக்கு தெரியலையே. நீ வேணா உட்காந்து பேசி பாரு, மேபி கன்வின்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. எது? அந்த மனுஷன் கல்ல கூட கரைச்சிடலாம், ஆனால் எங்கள் அப்பாவை கரைக்கவே முடியாது. முதல்ல பப்ளிக் எக்ஸாம் முடிப்போம், அதுக்கப்புறமேட்டுக்கு பேசிக்கலான்னு விட்டுட்டேன். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இப்போ அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ, இந்த எக்ஸாம்ஸ் ஒழுங்காக எழுத முடியாது. பட் என்ன இருந்தாலும் இந்த ட்ராயிங் ஸ்கில்ஸை மட்டும் யாருக்காகவும் விட்டுறாது. நம்மக்கிட்ட எந்த ஒரு ஸ்கில்லாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டோம்னா அதுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். இது கண்டிப்பாக உனக்கு எங்கேயாச்சும் ஹெல்ப் பண்ண பாரு. ஹெல்ப் பண்ணால் நல்லா தான் இருக்கும். இன்னொன்று தெரியுமா, நான் வந்து கிளாஸில் நிறைய பேருக்கு ட்ராயிங் வரைஞ்சி கூட காசு சம்பாதிச்சிருக்கேன். அதில் தான் அப்பப்போ கேன்டீனுக்கு போயிட்டு வருது, இல்லைனா எங்கள் வீட்டில் எது காசு கொடுக்குறாங்க. ஓஹோ, அதான் நான் பார்த்தேன். எந்த மாதிரி ட்ராயிங்ஸ்லாம் நீ வரைகிற? அது சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ். என்னது, சஸ்பென்ஸா? ஆமாம். ஆமாம், ஏன்னா உனக்கு ஒரு ட்ராயிங் வச்சுருக்கேன். எனக்கு ட்ராயிங்கா? நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டால் தான் கொடுக்கணுமா? அப்படியெல்லாம் இல்லை, லாஸ்ட் எக்ஸாம் முடிகிற அன்றைக்கி நானே உனக்கு தருவேன், ஓகேவா? சரி என்னமோ சொல்கிற, பார்ப்போம். கடைசி நேரத்தில் ஏப்ரல் ஃபுல் மட்டும் பண்ணேன், உனக்கு அவ்வளோதாண்டி. அதெல்லாம் பண்ணுவேண்ணா? அதெல்லாம் இல்லை, உனக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பர் ட்ராயிங் தருவேன் பார். பார்ப்போம். சரி வா, இப்போ படிப்போம். எங்கே போனாலும் கடைசியில் படிப்புக்கே வந்துடுறானே. இப்படியே இவங்களோட லாஸ்ட் எக்ஸாமுக்கும் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அண்ட் எக்ஸாம்ஸும் நல்லபடியாக எழுதிட்டாங்க. லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சதும் ஒய்யன் ஆர்வமாக வீட்டுக்கு போகலான்னு வெளில தாவி குச்சி ஓடிட்டு இருக்கா. அப்போ நம்ஜுனை தேடுறா, காணோம். எங்கே போனான் இவன்? இதுக்கு முன்னாடி தான் எக்ஸாம் வந்துச்சு, எங்கேயாச்சும் உட்காந்து படிப்பான்னு சொல்லலாம். இன்றைக்கி தான் கடைசி எக்ஸாம் வச்சே, இன்றைக்கி எங்கே போனான்? ஒருவேளை நமக்கு முன்னாடி சீக்கிரமாக ஓடிப்பானோ? இருக்கலாம், நெக்ஸ்ட்டு காலேஜுக்கு என்ன படிக்கலாம் கூட பிளான் போட்டுட்ருப்பான். சரி, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்ட்டு என்ன ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டுருக்கா. அம்மா, நான் வந்துட்டேன், இனிமேல் நீ என்னை படின்னு சொல்லுவ? வாய்ப்பே கிடையாது. ஏண்டி, அப்புறம் காலேஜில் போய் படிக்கிறது ஐடியா இல்லையா? அம்மா, உன்னெல்லாம் ஒன்றும் சொல்கிறது கிடையாது, இப்போ தான் நான் முடிச்சிருக்கேன், அதுக்குள்ளே காலேஜுக்கு போயிட்டேன். முதல்ல காலேஜுக்கு அட்மிஷன் போடணும், அப்புறம் ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறமேட்டி தான் காலேஜ்லேயே சேர்க்க முடியும். இந்த வாயெல்லாம் இல்லைன்னா அவனை நாய் தான் தூக்கிட்டு போயிடும். சரி, நம்ஜுன் எங்க? நான் அவனுக்கும் சேர்த்து சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். என்னது, நம்ஜுனா? அவன் எனக்கு முன்னாடியே வந்துட்டான் நான் நினச்சிட்ருக்கேன், நீ என்னடா இங்கே என்கிட்ட கேட்குற? அவன் இன்னும் வரவே இல்லையாண்டி, நான் இப்போ தான் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தேன், அவங்க பாட்டி அவன் இன்னும் வரலப்பா அப்படின்னாங்க. வரலையா? அந்த தம்பி எங்கேயாச்சும் அவன் ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கோம். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸா? நமக்கு தெரியாமல் எந்த ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க? சரி, நீ எனக்கு சாப்பாடு எடுத்து வை, அவன் கதையை அப்புறம் பார்த்துக்கலாம். கொட்டிக்கிறதுல இரு, வந்து தொலை வா. கொஞ்சம் கொஞ்சமாக ஈவினிங் டைம் ஆகுது, ஆனால் நம்ஜுன் இன்னும் வீட்டுக்கு வந்த பாடு கிடையாது. ஸோ நம்ஜுனோட பாட்டி ஒய்யன் வீட்டுக்கே வந்துட்டாங்க. அம்மா, வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா? வாங்க பாட்டி, என்ன விஷயம்? இல்லை, இந்த நம்ஜுன் பையலை வேற காணோம், அதான் எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது. அவனை இன்னும் காணுமா? நான் முன்னாடியே வந்திருப்பான்னு நினச்சேன், அப்புறம் ஊர் சுற்றிட்டு இருப்பான்னு நினச்சேன், இன்ன வரைக்கும் வீட்டுக்கே வரலையா? அவன் ஏதாச்சும் காலேஜ் விஷயமா வெளியில் போயிருப்பான். இல்லைம்மா, அவன் அந்த மாதிரி நான் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவான். நீ செத்த போய் என்னென்னு பார்க்குறியா?
சரி பாட்டி, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க? அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். அவன் என்ன சின்ன குழந்தையா? நான் கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ஜூனுக்கு என்ன ஆச்சுங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவுக்கு டாட்டா, பை பை, see you.